தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர்களும் சிபிஐ மூலமாகத்தான் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். விஜய் தொடர்பாக தனி நீதிபதி அவர்கள் கூறியிருந்த கருத்துக்களை குறிப்பிட்டு பல்வேறு கேள்விகளை உச்சநீதிமன்ற அமர்வு எழுப்பி இருக்கின்றது. அந்த கருத்துக்கள் எல்லாம் எந்த அடிப்படையில் சொல்லப்பட்டன என்று கேட்டிருக்கின்றார்கள். மேலும் விஜய் தரப்பிலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர்கள் விஜய் வேண்டுமென்றே அந்த இடத்தை விட்டு செல்லவில்லை. கரூரிலே 41 பேர் உயிரிழந்தவுடன் விஜய் திட்டமிட்டு அந்த பகுதியில் இருந்து வெளியேறி செல்லவில்லை. காவல்துறையினர் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தார்கள். அப்பொழுது அங்கே இருந்த சூழ்நிலை அடிப்படையில் தான் அது போன்ற ஒரு முடிவை விஜய் எடுத்தார் என்று சொல்லியிருந்தார்கள். இந்த நிலையில் தான் உயிரிழந்த சிறுவன் தரப்பிலும் வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். முழுக்க முழுக்க சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற அடிப்படையில் தான் உயிரிழந்தவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய வேண்டுகோளாகவும் இருக்கின்றது. அதைத்தான் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் அவர்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏடிஜிபி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது கூறியிருந்த கருத்துக்கள் ஒரு தரப்பை குற்றம் சாட்டுவதாக இருந்தன. ஆனால் ஒரு காவல் அமைப்பில் இருக்கக்கூடியவரே விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டு அந்த ஆணையம் தன்னுடைய விசாரணையை தொடங்குவதற்கு முன்பாகவே ஒரு கருத்தை சொல்லும் பொழுது இதனால் தான் இந்த ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கின்றது என்ற முன்முடிவோடு ஒரு கருத்தை சொல்லும் பொழுது அந்த விசாரணை ஆணையத்தின் மீது எங்களுக்கு எப்படி நம்பிக்கை இருக்கும் என்ற அடிப்படையிலே அந்த உயிரிழந்த சிறுவனின் தந்தை கேள்வி எழுப்புகின்றார். எனவே நீங்கள் மத்திய புலனாய்வு அமைப்பின் மூலமாகத்தான் விசாரணையை மேற்கொள்ள வேண்டும், சிபிஐ வாயிலாக நீங்கள் விசாரணையை மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கின்றார்கள். ஒரே நாளிலே சென்னை உயர்நீதிமன்றமும் மதுரை கிளையும் வெவ்வேறு வகையிலே உத்தரவுகளை பிறப்பித்ததை சுட்டிக்காட்டி தற்பொழுது இந்த கேள்வியினை எழுப்பியிருக்கின்றார்கள் உச்சநீதிமன்றத்திலே. மதுரை கிளை ஒரு மாதிரி தீர்ப்பு கொடுக்கின்றது, சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தனி நீதிபதி அவர்களுடைய கருத்துக்கள் ஒரு மாதிரி இருக்கின்றன என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கிலே தனி நீதிபதி தலையிட்டது தவறு என்று உச்சநீதிமன்ற அமர்வு சொல்லி இருக்கின்றது. அதே நேரம் சிறப்பு புலனாய்வு குழுவினுடைய அந்த தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகருக்கு அவர்கள் ஏற்கனவே பல்வேறு புலன் விசாரணையை மேற்கொண்டு அரசுக்கு அது அந்த குற்றங்களிலே குற்றவாளிகளை கூண்டில் நிறுத்தியவர் என்ற அடிப்படையிலே சிறப்பு புலனாய்வு குழுவினுடைய தலைவரான அஸ்ராகருக்கு ஒரு சிறந்த அதிகாரி என்பதை சுட்டிக்காட்டி தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர் தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருக்கின்றார். 41 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். இது ஒரு மிகப்பெரிய உயிரிழப்பு. அதன் காரணமாகத்தான் சென்னை உயர்நீதிமன்றம் நேரடியாக இந்த வழக்கினுடைய விசாரணையில் தலையிட்டது என்று அரசு தரப்பினுடைய வழக்கறிஞர் கூறியிருக்கின்றார். அதே நேரம் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக விசாரணைக்கு ஏற்றது ஏன் என்பதையும் அவர்கள் குறிப்பிட்டு தற்பொழுது இந்த கேள்விகளை எல்லாம் எழுப்பி இருக்கின்றார்கள். தாவேகா கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான வழக்கினுடைய விசாரணை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. 2 தரப்பிலும் வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த விசாரணை இன்னும் சற்று நேரம் ஒத்திவைக்கப்பட்ட பிறகும் தொடர்ந்து இந்த விசாரணை நடைபெறும் என்று தெரிய வருகின்றது. பாதிக்கப்பட்டவர்களை விஜய் சென்று சந்திக்கவில்லை என்ற அடிப்படையில் தான் தனி நீதிபதி கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக இங்கு விஜய் இருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் தான் விஜய் தொடர்பாக அவர் கூறியிருந்த கருத்துக்கள் ஒரு பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தன. நீதிபதி அவர்கள் விஜயனுடைய தலைமை பண்பை கேள்விக்குள்ளாக்கி இருந்தார். அது மட்டுமல்லாமல் தாவேகாவையும் மற்ற கட்சிகளையும் ஒப்பிட்டு சொல்லியிருந்தார். விஜய் மீதான உயர்நீதிமன்ற கருத்திற்கு தாவேக தரப்பில் பல்வேறு எதிர்ப்புகளும் வாதங்களும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜகுமரன், இது குறித்தான விவரங்கள் என்ன, பதிவு செய்யுங்க. மணிக்கு விசாரணை மீண்டும் தொடங்கும். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு நீதிமன்றத்திலே இந்த வழக்கின் விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர் ஆஜராகிய வாதங்களை முன்வைத்திருக்கின்றார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர் ஆஜராகிய வாதங்களை முன்வைத்திருக்கின்றார். உயிரிழந்து போன ஒரு சிறுவனுடைய தந்தை ஆஜராகி தன்னுடைய தரப்பு வாதத்தை புலனாய்வு அமைப்புகளில் பணியாற்றியவர், சிபிஐ உள்ளிட்டவற்றில் எல்லாம் பணியாற்றியவர். எனவேதான் உயர்நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தல் அடிப்படையில் அவர் தலைமையிலே ஒரு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சிறப்பு விசாரணை குழுவினர் தற்பொழுது விசாரணை நடத்தி வருகின்றார்கள். தமிழ்நாடு அரசு தன்னிச்சையாக தலையிட்டு தன்னிச்சையாக அதிகாரிகளை கொண்டு ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து விடவில்லை. உயர்நீதிமன்றம் சொல்லியிருந்ததன் அடிப்படையில் தான் அவர்கள் பரிந்துரைத்த அதிகாரிகளை கொண்டு சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நீதிமன்றத்திலே தமிழ்நாடு அரசு தரப்பில் வாதத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். அதே நேரம் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை வழக்கிற்கு தொடர்பே இல்லாத வகையில் விஜய் தொடர்பாக கருத்துக்களை கூறியிருக்கின்றார்கள். கரூர் கூட்ட நெரிசலுக்கு பிறகு காவல்துறை கட்டாயப்படுத்தியதால் தான் விஜய் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டார். பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளை அந்த நேரத்திலே காவல்துறையினர் அனுமதிக்கவில்லை. எதிர் மனுதாரராக அந்த வழக்கிலே விஜய் இல்லை. ஆனாலும் கூட விஜய் தொடர்பாக நீதிபதி எப்படி அந்த கருத்துக்களை சொல்லியிருந்தார் என்பதையெல்லாம் அவர்கள் குறிப்பிட்டு கேட்டிருக்கின்றார்கள். மாநில காவல்துறை அதிகாரிகளை மட்டுமே
கொண்டு இந்த ஒரு விசாரணை ஆணையத்தை அமைத்திருக்கின்றார்கள் என்றெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கை பொறுத்தவரை கோபால் சுப்பிரமணியம் மற்றும் ஆரியமா சுந்தரம் ஆகிய 2 மூத்த வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்றத்திலே வாதத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.